ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கடைசி எபிசோட் அழகா முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சா இல்ல, இது எங்க அண்ணன் வேலாயுதமே இல்ல, இது கடைசி எபிசோடே கிடையாது, இன்னொரு எபிசோடு வரப்போகுது, அதுல தாண்டா மெயின் கலவரமே இருக்குங்கிற மாதிரி கிளப்பி விட்டாங்க. இது என்னடா புது உருட்டா இருக்குது, ஆல்ரெடி எண்டு கார்டு போட்டு சுபம் போட்டு முடிச்சிட்டாங்களேன்னா, இல்லப்பா இது எல்லாமே வெக்கனாவுடைய பிளான், இதுக்கப்புறம் தாண்டா மெயின் மேட்டரே இருக்குங்கிற மாதிரி ஒரு தியரி கிளம்பிச்சு. ஆக்சுவலா அடுத்த எபிசோட்லாம் கிடையாது, அது உருட்டு தான். ஆனா இந்த தியரி உண்மையா இருந்து அடுத்த எபிசோடு இருந்தா கூட நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுது. ஏன்னா கடைசி எபிசோடு அந்த அளவுக்கு வீக்கா இருக்கும் பட்சத்தில் இவங்க சொன்ன இந்த தியரி வந்து பேட்ச் ஒர்க் பண்ணா ஆஹா எல்லா குறையும் சரி பண்ணிடலாமேன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த கடைசி எபிசோட் முடிக்கும் போது ராபின் வந்து எப்பா இது பழைய ஹாக்கின்ஸ் மாதிரி இல்லைன்னு இருப்பாங்க, ஏன்னா அது உண்மையான ஹாக்கின்ஸே இல்லையா. அது இல்லாமல் மைக் வந்து கண்ணாடி போட்டு வந்து நிற்கிறத பார்த்து ஆஹா என்ட்ரியோடைய மறு உருவமாக மாறிட்டான் பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு கலப்பு. அதே மாதிரி இந்த கிராஜுவேஷன் அப்போ எல்லாரும் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க, இது கிடையாது, ஏன்னா இது ஒரிஜினல் ஹாக்கின்ஸே கிடையாது, இது வெக்கனாவுடைய மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்ன்ற மாதிரி கிளப்பி விட்டாங்க. அதாவது இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த குட்டி பசங்களை இதுதான்ப்பா சேஃபான இடம் அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுருப்பான்ல, அதே மாதிரி தான் ஹாக்கின்ஸ் வந்து இப்போ சேஃபாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்னு வெக்னாவோட இல்யூஷனுக்குள்ளே தான் எல்லாருமே இருக்கிறாங்க, இது இன்னும் முடியல அப்படிங்கிறது தான் இந்த தியரி. ஆனால் நல்லா இருக்குது கேட்கும்போது. டெமோகார்கன்ஸ்லாம் எங்கே போச்சு, ஏன்டா கிளைமேக்ஸ் ஃபைட் அப்போ அது எங்கடா காணாமல் போச்சுன்னு கேட்ட கேள்விக்கலாம், ஏன்னா இது இன்னும் உண்மையாக முடியலையே. வெக்னாவை பொறுத்தவரை அண்ட் மைண்ட் ஃப்ளேயரை பொறுத்தவரை இவங்க எல்லாரும் முடிச்சிட்டாங்க, சேஃபாக தான் இருக்கிறாங்கன்னு நம்ப வச்சு இவங்களை இதுக்குள்ளே இருக்க வைக்கணுங்கிறதுக்காக டெமோகார்கன்ஸே இன்னைக்கு உனக்கு லீவுடா அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்டு இந்த ஃபைட்டே சீக்கிரம் முடிச்சா மாதிரி கணக்கு காமிச்சு எல்லாருக்குமே ஹாப்பி எண்டிங் பண்ணி முடிச்சு விட்டாங்க. ஆனால் இன்னும் முடியல, இவங்க வந்து இருக்கிறது ஃபேக்கான ஒரு ஹாக்கின்ஸ்குள்ள. ஏன்னா இந்த சீசன் முழுக்கவே வெக்கனாவுடைய மைண்டுக்குள்ள அந்த விஷயங்கள்லாம் மேக்ஸ் உள்ள பார்க்கும். ப்ளஸ் 11 போட்டு தள்ளுற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 11 பிளானு அடுத்து என்ன பண்ண போறான்னு எல்லாமே அவனுக்கு தெரியும்ல, அதை வச்சுக்கிட்டு ஓ எங்கள் கதையை முடிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி இது வெக்கனாவுடைய பிளான், மைண்ட் ஃப்ளேயர் போட்ட மைண்ட் கேம் அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சு இதுக்கப்புறமா இந்த அப்சைட் டவுன்லேயே அப்படியே கிளம்பி போன 11 தான் நண்பர்களே நீங்கள் இருக்கிறது ஃபேக்கான ஒரு ஹாக்கின்ஸு, ஒரிஜினல் ஹாக்கின்ஸை நம்ம காப்பாற்றி ஆகணும், அங்கே கலவர பூமியாக இருக்கடான்னு இவ தான் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி வெக்கனா கதையை உண்மையாக முடிக்கிற கிளைமேக்ஸ் டெமோகார்கன்ஸோட கலவரமாக சண்டை போடுறது தான் கடைசி எபிசோடா இருக்குங்கிற மாதிரி இந்த தியரி கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. 9வது எபிசோடு கன்ஃபர்மிட்டி கேட்னு பேர் வேற வச்சு விட்டாங்க, அடவே அதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த விஷயத்தை நடக்குமா அப்படின்னு டஃபர் பிரதர்ஸ் கிட்ட கேட்டா அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு